தக்காளியில் நம்ம வீட்டில் கட் பண்ணுறப்போ சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறதுக்காக எடுப்போம் இல்லையா? இந்த மாதிரி வந்து கையிலே வச்சுட்டு இப்படி வந்து கட் பண்ணுறதுக்காக எடுப்போம். இப்படி நம்ம கட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, வலது கை பெருவிரலையோ இல்லாட்டி இடது கை பெருவிரலையோ வந்து கட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகுறத அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு எந்த கை விரலில் கட் ஆகுற மாதிரி இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதை மாட்டுறதுக்கு வந்து நான் வந்து ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஹேர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி எடுத்துகிட்டு நார்மலாக எப்பவும் போல் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம கட் பண்ணும்போது அந்த கீரல் வந்து விழுந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்பூனில் தான் வந்து படுமே தவிர டேரெக்டாக நம்ம கையில் வந்து படாது. இதனால் நம்ம கை வந்து கட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக வந்து பார்த்துக்கலாம். இதே நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் தான் உங்களுக்கு வந்து அடிக்கடி கட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த பெருவிரலில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி கட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கையில் வந்து படாது. அந்த கை விரல்களில் வந்து படாது. அந்த எல்லா கீரல் எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக அந்த ஸ்பூனில் தான் வந்து படும். இது வந்து நம்ம விரல் வந்து கட் ஆகாமல் நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.